நோம்பு கஞ்சி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நோம்புக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ரமதான் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஹாய் விவோஸ், வெல்கம் டு சிக்கே மாஸ்டர் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். சிக்கே மாஸ்டருக்கு வந்து நம்ம இன்னைக்கு நெஞ்செலும்பு வித்து எலும்போட நல்லி எலும்போட சேர்த்து எப்படி சூப்பராக செய்யலாம்னு பார்க்கலாம். அதுவும் ஜீரோ ஜம்பா ரைஸில் செய்ய போகிறோம். பச்சரிசியில் செய்யலாம். அங்கே எப்படி சூப்பராக செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரமதானுக்கு ரொம்ப சத்தானது. ஸோ அங்கே நெஞ்செலும்பு வந்து நம்ம 300 கிராம், நல்லி எலும்பு ஒரு 200 கிராம் வாங்கி நமக்கு நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம். இந்த மாதிரி நம்ம நெஞ்செலும்பு நல்லெலும்பு சேர்த்து செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். கஞ்சி நல்லா வைட்டமினாக இருக்கும். வந்து ஜீரோ சம்பா ரைஸ் வந்து நம்ம 1 கிலோ ரைஸ் எடுத்துக்கிறோம். மட்டனு நெஞ்செலும்பு ரெண்டும் சேர்ந்தது வந்து 1/2 கிலோ. நம்ம அது இம்பார்ட்டண்டாக வந்து மைசூர் டால் சேர்த்துக்கிறோம். இதில் மைசூர் பருப்பு. மைசூர் பருப்பு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. 1 கிலோ ரைஸுக்கு மைசூர் பருப்பு வந்து 200 கிராம் அளவு. அடுத்து வந்து பச்சை மிளகாய் வந்து 5. மிளகு வந்து 1 ஸ்பூன் அளவு. ஏலக்காய் வந்து 6 பீஸ் அளவு. பிரியாணி இலை 3. ஆனியன் வந்து 2 பீஸ் அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 100 கிராமு. அடுத்து வந்து மஞ்சத்தூள் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறோம். இது வந்து தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளி 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட்டு தேவையான அளவு. ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம வந்து ஒரு 70 ml எடுத்துக்கிறோம். வாங்க எல்லாமே நம்ம ஆட் பண்ணி எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். நல்ல கனமான பாத்திரம் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம கஞ்சி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அடி பிடிக்காது. நான் வந்து ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம சூப்பராக ஆயில் ஆட் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் சேர்க்கறதுனால நம்ம நெய் எதுவும் சேர்க்கறதில்ல. அந்த மட்டனை உள்ள நல்ல மணமே நமக்கு போதும். ஆயில் வந்து நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம பச்சை மிளகாய், ஏலக்காய், மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டுலாம். இதில் நம்ம அரை வதக்காடு நல்லா வதக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வாங்க நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நெஞ்செலும்பு நல்லெலும்பு சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம நோம்புக்கு வந்து நல்லா சத்தாக இருக்கும் இது. இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வாங்க இஞ்சி பூண்டையும் அதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி செஞ்சால் தான் நமக்கு அந்த பச்சை வடை போகும் அந்தளவுக்கு அந்த மட்டன் உள்ளதெல்லாம். அதுக்கு தான் இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். இப்போ வாங்க நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். லைட்டாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வாங்க உப்பும் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம் அதில். மஞ்சத்தூள் நம்ம லைட்டாக தான் ஆட் பண்ணுறோம். இது வந்து 20 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு தேவையான கஞ்சி இது. இப்போ வாங்க நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த மட்டனை வந்து நம்ம அந்த தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 25 மினிட்ஸ் இந்த மட்டன் வேகட்டும் இந்த தண்ணியோட. வாட்டர் வந்து நம்ம வந்து 1 கிலோ ரைஸுக்கு வந்து 9 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு அந்த பருப்பு அந்த ரைஸ் எல்லாம் வெந்து நமக்கு வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கஞ்சி செய்கிறது வந்து நமக்கு வந்து நோம்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நெஞ்செலும்பு நல்லெலும்பு சேர்த்து செய்கிறது. இப்போ வாங்க நம்ம ரைஸையும் அந்த பருப்பையும் நல்லா ஊற வச்சு கழுவி அதில் ஆட் பண்ணிக்கலாம். 25 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணணும், ரைஸையும் அந்த பருப்பையும். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 25 மினிட்ஸுக்கு மூடி வேக வச்சுக்கலாம் அந்த எலும்பையும் அந்த நெஞ்செலும்பையும். அரை கால் வேக்காடு வெந்துடுச்சு. இப்போ வாங்க நம்ம ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரோ சம்பா ரைஸு நம்ம பச்சரிசி எதில் வேணாலும் செய்யலாம். இது குருணை ரைஸில் கூட. அடுத்து வாங்க நம்ம பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா கிண்டி விட்டுடலாம். இது ஸ்டார்டிங் கொதிக்கிற வரைக்கும் நல்லா கிண்டணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், தீயை கூட வச்சுக்கலாம். இப்போ ஃபுல் டீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நம்ம அதில் பார்த்து கரெக்டாக நல்லா செய்யலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி மழை கொதிக்கணும் உங்களுக்கு, ஹை ஃப்ளேமில் வச்சு. இல்லாட்டி அந்த பருப்பு நம்ம சேர்த்துறதுனால அடி பிடிக்கும். நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஸ்லோ பண்ணிக்கலாம்.
சூப்பரா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ பாருங்க, எலும்பெல்லாம் ஓரளவு வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பாத்திரம் நல்லா நம்ம கிண்டி விட்டுலாம். ஸோ நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பஞ்ச் அளவு, ஒரு பிடி. ஸோ அதான் நல்லா மணமாக இருக்கும் நம்ம கஞ்சி சாப்பிட்றதுக்கு, அந்த புதினா கொத்தமல்லி. ஸோ இப்போ வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்க தம்மில் போட்டுக்கலாம். தம்மில் வந்து இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தம்மில் வந்து ஒரு 20 நிமிஷம் போட்டுட்டு நம்ம அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துச்சு பாருங்கள் லிக்விடாக. ஸோ அந்த எலும்பு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. கலரே மாறிடுச்சு, பிங்க் கலருக்கு வந்துடுச்சு நமக்கு. இப்போ அவங்க லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி லிக்விடாக இருக்கணும் கஞ்சி. அதுக்கு தான் நம்ம வந்து ஸோ இது வந்து 3 ஹவர்ஸ், நம்ம 3 மணி நேரம் இதை வந்து வேக வைக்கணும். டோட்டல் ப்ரோசஸ் பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு பதமாக இருக்கணும். அப்போ தான் கஞ்சி குடிக்கிறதுக்கு நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துடலாம், சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ ரமதானுக்கு நோம்புக்கு நீங்களும் இதை செஞ்சு பார்க்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மட்டனு அந்த கஞ்சியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நான் வந்து ஒரு பால்ஸ் வீடியோ பார்த்துருக்கேன் இது புதுசாக. ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிகே மாஸ்டர் கிச்சன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.